வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 312 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 313க்கு மேலே தொடர்ந்து ட்ரேட் ஆகிற சமயத்தில் காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் 313க்கு மேலே தொடர்ந்து இருந்து அடுத்த இலக்கான 316 தொட்டிருக்கு. 316 தொட்ட உடனே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருந்திருக்கு. தொடர்ந்து 316 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இறுதியாக அதையும் உடைச்சு 317.6 வரைக்கும் போய் 317.25 35 க்ளோஸ் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். முழுக்க பையிங்க்கு சாதகமாகவே மாறி இருக்கு காப்பர். இதனால் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 303 அப்படின்ற இடத்துல இருந்து 302.8 அப்படின்ற இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு முழு மூச்சில் 2 நாட்களாக மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருந்திருக்கு. இதை நம்ம கரெக்ஷன் அப்படின்னு குறிப்பிடலாமா, இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரெண்ட் மாறுறது அப்படி ஒரு சந்தேகமான இடத்துல இருக்குது காப்பர் மார்க்கெட்டை. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 316 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக நம்ம முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவ்வளோ சுலபமாக ஒரு தெளிவான முடிவை நம்ம எடுக்க முடியாது. ஏனென்றால் 322 இதுக்கு மேலே இருக்க 22 326 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் தான். அதனால் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் கொடுத்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தெளிவான முடிவெடுக்கலாம். இது ஒரு விதம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட அட்வைஸ். அப்படி இல்லைன்னா 312 வரைக்கும் பக்கமாக 312 பக்கமாக ப்ரைஸ் வந்ததுன்னா அங்கே நீங்கள் பை பண்ணி 311 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு பார்க்கலாம். இது ட்ரெண்டை பரிசோதனை பண்ணுறதுக்காக இந்த 2 விதமான ட்ரேடிங் மெத்தடை கையாளலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி எங்களோட முடிவு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.